உடல்நிலையில் உண்மையின் பாதிப்பா அல்லது மனோபாவத்தின் பாதிப்பான்னு பார்த்தேன். மனோபாவத்தின் பதிப்பு. உறங்காத மனோநிலை, வியாபாரத்தில் வெற்றியடைந்தாலும் போட்டி பொறாமையால் கஷ்டம், பிள்ளையின் வாழ்க்கையை பற்றிய ஒரு வகையான வேதனை, ஒன் சைடு இடுப்பும் தோல் புஜமும் உனக்கு வலி எடுக்கும். இந்த விஷயம் சாதாரண வலிதான். ஆனால் இதயத்தில் எதுவும் பாதிப்புகள் இருக்குமோ என்ற ஒரு படபடப்பு உணர்வு இவன் உள்மனதிலே இருக்கிறது. அந்த இதயத்தை நான் பார்த்தேன். எந்த வாழ்வுகளும் பாதிக்கப்படவில்லை. ஆனால் நரம்பியலில் செல்லுகின்ற இரத்தத்தினுடைய வேகம் 35% காலதாமதமாகி செல்வதனால் 27% பிளாக் தொடங்கக்கூடிய நிலை இருக்கிறது. மாத்திரை மருந்துகளால் குணமாகும், அறுவை சிகிச்சை இல்லை. கால் நோட்டு வரலாம். இவன் என்னையவே உனத்தாண்டா சொல்கிறேன், நீ என்னையவே ரொம்ப ஆழமாக கவனிக்கிறடா. எப்படி இவ்வளோ பெரிய விஷயம்லாம் சொல்லுதாரு, எப்படியெல்லாம் நடக்கு அப்படின்னு சிந்திக்கலாம். உண்மையை சொல்லு. ஞானத்துக்கு சக்திக்கு அளவு உண்டுமா தையா? வெற்றிவேல் முருகனுக்கு, பிறவேல் முருகனுக்கு. தூய உணர்வே தெய்வம் என்று அறிவாய். உன் பிள்ளைய தெய்வீகமாக வாழ வைக்கிறேன். அதெல்லாம் எல்லாம் நிற்கும்பா. சந்தோஷமா இருக்கு. கண்ணீரை துணை, கவலையை மற. பௌர்ணமிக்கு மோனாளி என்னை தேடி வாருங்கள், வெற்றியை கொடுக்கிறேன். ஆமாம், அடுத்து பேசுவோம். கற்பப்பையா குடலா? கருப்பசாமி, அடிவையிலிருந்து மேல் நோக்கிலாம் வலிக்கும் உனக்கு. தொப்புளுக்கு கீழே இருந்து மேலே இருந்து வலிக்கு. 1 2 3 4 5. கற்பப்பை வாசலில் பாதிப்பு இருக்கிறது. கவலைப்பட வேண்டாம், சிறிய மருத்துவத்தில் குணமாகி விடுவாய். சென்று வா. ஓகே. கர்ப்பசாமிக்கு, ஐயன் கர்ப்பசாமிக்கு, ஐயன் கர்ப்பசாமிக்கு அறந்தாங்கி. மறந்தாங்கி இல்லப்பா, அறந்தாங்கி. அறந்தாங்கி பக்தர் அறந்தாங்கி, மறந்தாங்கி இல்ல அறந்தாங்கி. இந்தா நல்லா வா. கால் வந்துட்டு வரலாம்ண்ணே. வாங்கண்ணே, சும்மா இருக்கிறேனே. ஆதி அந்தம் இல்ல ஜோதியே அறந்தாங்கிக்கு அடுத்து திருவண்ணாமலை. திருவண்ணாமலை அடுத்து திருவண்ணாமலை பக்தர்கள் திருவண்ணாமலை பக்கத்தில் வரலாம். எதிர்பார்க்காம நிறைய பணங்களெல்லாம் நாங்கள் இழந்துட்டோம் சாமி. எங்கள் பிள்ளைக்கு நாங்கள் நினச்ச மாதிரி வாழ்க்கையை பற்றி வெறும் குழப்பத்தும் புழப்பமாக இருக்குது. உடல்நிலைகளும் சோர்ந்து போச்சு. இருக்கிறது ஒரே வீடு. அதை வச்சு நாங்கள் சுவரவா திங்க, என்ன வருமானத்தை வச்சு நாங்கள் சாப்பிட அப்படின்னு உங்கள் உள்ளம் சொல்லுது. உண்மையா இல்லையா? காலில் வந்துட்டு வாங்க. வணக்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? வண்ணமயில் வேல் இருக்கும், வள்ளல் கையில் வேல் இருக்கும். என்ன வேண்டும்? என்ன வேண்டும்? கண்ண முடிக்கா. ஒரு பிள்ளையை பற்றி தான் ஓயாத குழப்பம் மண்டையில் ஓடுது. பிள்ளை தானாக தேர்ந்தெடுத்து மனக்குழப்பம் அடைஞ்சு வேதனைப்பட்டிருக்கு கொஞ்சம். அதனால் அந்த மனசு இப்போ மாறிடுது. சிவபெருமானே, நீ சொல்ல வேண்டும் அப்பா. யார் அது? கேட்டு பார்க்குறேன். உண்டுமா? அப்படியா? எஸ். உங்கள் ஊரில் இருந்து ஜீவசமாதி அல்லது துறவியின் கோவில் எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? யார் அந்த ஜீவசமாதி? அதில் கும்பிடக்கூடிய அளவுக்கு ஜீவசமாதி யார்? சரி, கால் வந்துட்டு வாங்க. அது உன் வீட்டு தெய்வம்பா. நான் சொல்லக்கூடிய துறவி யார் என்றால் ஒரு சிவ தபசி,
ஒரு கோவிலில் சமாதி ஆகியிருக்காங்க. உங்கள் ஏரியாவில் இருக்காடாது? நீங்கள் இருக்கிற இருந்து 32 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கு. ஆறுமுகசாமி சிவதவசி தானே, சிவயோகி. அவருடைய ஆசீர்வாதம் முன்னோர்களிலிருந்து சிவஞானத்தின் மூலமாக உன் குடும்பத்துக்கு வந்துருக்கு. அதனால் உன் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தந்தா போதுங்களா? வேற என்ன வேண்டும்? தை பிறந்தா வழி பிறக்கும் தங்கமே தங்கம். அந்த ஒரு வீடு நான் திருப்பி தந்துடும் முதல்ல சொல்லிட்டேனே, நீ ஏன் கவலைப்படுற? இந்த வீட்டுக்கு பணம், உன் வறுமை தீரதுக்கு பணம். என்னாலும் என் பிள்ளைகளாக இருப்பீர்களப்பா. ஆனந்தமாக என்னை நாடுங்கள், வாழ்க்கையில் உயருங்கள். வரலாம் மறந்தாங்கி. என் கேள்விக்கு என்ன பதில்? கொஞ்சம் வெண்ணி குடிச்சா சரியா போயிடும். என்னப்பா, என்னடா வேணும் சொல்லுப்பா. உண்மைதான். நீ நினைக்கிற ஒரு அமௌண்ட் உனக்கு கிடைக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு, கிடைச்சிரும். உன் பையனுக்கு நல்ல படிப்பை உருவாக்கி வேலையை வாங்கி தந்துடுறேன், சரியாயிருவேன். இன்னும் 2 பில்டிங் கட்டக்கூடிய சொத்து உனக்கு 6 வருஷத்துக்குள்ளே நடக்கும். நடத்தணும். இந்த பணத்தை கொண்டு போய் உனக்கு வருமானம் பெருகும், சக்திமயமாக இருப்பாய். வேறு என்ன வேண்டும்? நான் உனக்கு செல்வத்தை தந்துட்டேன், புதிய உறவுகளை தர வேண்டாம்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இருக்க உறவை காப்பாற்றி உயர்வாய் மகனே, வாழ்க. மனோதத்துவத்தில் புரிந்து கொள்வாயே. திருவண்ணாமலைக்கு உடல்நிலை சரியில்லையே, வீட்டில் யாருக்கது? வாப்பா, என்ன சரியில்லை, என்ன செய்கிறதப்பா? நம்ம கோயிலில் வாங்க. யாருக்கு சரியில்லை? என்ன செய்யுதுடா? காலைல உட்காரடா, உட்காரலாம். ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்தாச்சா? என்ன சொல்கிறாங்க? கண்டிப்பாக பண்ணணும். ஆனால் இவனுக்கு எந்த ஆபத்தும் வராது. இவனுக்கு மொத்த ஆயுசு 82. கவலைப்படாமல் தைரியமாக இருக்கலாம், யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே, வேறு என்ன வேண்டும்? எதுவும் ஓட்டை இருக்குன்னு சொன்னாங்களா? ஒரு வாழ்வில் மட்டும் சேதம் அடைஞ்சிருக்கு. ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், தைரியமாக இருக்கலாம். கால் வந்துட்டு வா நீ மட்டும். கருப்பசாமி குறி சொன்ன எல்லா சாமியும் ஆமாக்கும். இந்தா மகனே, 82 வயது வரை நீடித்த ஆயுளோடு இருப்பாயாக. எந்த ஆபத்தும் ஏற்படாது, எடைக்கண்டமும் இல்லை. அரசு உத்தியோகமும் பெறுவான், சகல சக்தியும் இருக்கும். நல்லா இருக்கும். 3 முறை என்னைய பார்த்துக்காங்க. கருப்பசாமி என் கடனை தீர்த்து தானு கேட்டு வந்தது. கால் வந்துட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் பொண்டாட்டி எங்கடா இருக்கா? அவள் சொன்னுதான், எங்கேயோ கோயிலுக்கு போயெல்லாம் அலையுதான். என்னத்தை கோயிலுக்கு போய் கிழிச்சிட்டான், ஒன்றும் நடக்கலை, எப்படி இவன் தப்பிக்க போகிறான் அப்படின்னு அவள் சொல்லுதா. கழிப்பிட்டியா? கால் வந்துட்டு வா. பார்த்தியாப்பா, எனக்கு இப்படி ஒரு கெட்ட பேர் வேணுமா? வா மகனே, 1.25 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்க்கையில் ஏற்பட்ட சோதனையில் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்ற எண்ணம் உன் உள்ளத்தில் தோன்றியதுண்டு, உண்மையா? அப்படி நீ சாகக்கூடாது என்று நினைத்துத்தான் இருப்பிடத்தை உன்னை வர வைத்து
நான் காப்பாற்றுகிறேன் என்ற ஒரு சத்தியத்தை உன் உள்ளத்தில் உறுதியாக்கி இதுவரை உன்னை ஜீவனோட வச்சிருக்கேன். நான் மட்டும் முடியாதுன்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தா இன்னைக்கு இந்த உலகத்திலே நீ இருந்திருக்க மாட்டேன். எஸ், கால் வந்துட்டு வா. நான் உயிருக்கு மனதில் முக்கியத்துவம் கொடுத்தேன், பணத்துக்கு கொடுக்கல. புரிகிறதா? இப்போ இதுவரை என்னை நீ விடாப்பிடியாக என்னை நீ மாறாமல் பிடித்து கொண்ட காரணத்தினால் புதிய வருமானத்தை உனக்கு உருவாக்கி கொடுக்கிறதுக்கு உத்தரவு. ஆவணி மாதத்திலிருந்து புதிய வருமானம் வரும், உன் கடன் தீரும். எப்படியோ உன்னை நான் கடை தேற்றி வைப்பான், வெற்றி அடைவாய். புண்ணியத்தை பெறுவாகனே, வாழ்க. ஆம்பளை பையன் வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தது யாருப்பா? என்னண்ணே, பாஸ்போர்ட் யார் எடுத்து வச்சிருக்கா? எடுத்து வச்சிருக்கானா? முயற்சி பண்ணுறேன். கால் வந்துட்டு வாங்க, நல்லா இருக்கும். கால் உரிக்கல நிற்கிறாவ. கர்மசாமி, உன் பிள்ளைக்கு வெளிநாடு தொடர்பு கிடைத்து வெற்றியான தொழில் அமையும். வேற என்ன வேண்டும்? அப்படியா? 18 மாதங்கள் ஆகும் நீ வீடு கட்டத்துக்கு. அதே 18 மாதங்களுக்குள் திருமணமும் நடக்கும், வெளிநாடு உத்தரவும் கிடைக்கும், வெற்றியும் உண்டு. கொடுத்த பணத்தை தவற விட்டுட்டேன், 2 பேர்கிட்ட வந்து சேரும். போ. கர்மசாமிக்கு கணவன் மனைவி யார் வந்திருக்கீங்களா? வாங்க. மாணிக்க தொட்டில் இங்கிருக்கு, மன்னவன் மட்டும் அங்கிருக்க, காணிக்கையாக யார் கொடுத்தா? என்னப்பா வேணும்? குழந்தை. நான் என்ன பாட்டு பாடினேன்? அவள் தாய் என்று ஏன் தான் பேரெடுத்தாள். இன்னொரு தடவை காலன்ட்டு வா. எஸ், வாமா வா. ஐயா கருப்பசாமி, என் உடம்புல ரத்தம் குறைவுன்னு அடிக்கடி சொல்கிறாங்க. என் உடம்புலையா? உன் உடம்புல. அதனால் உடலில் நுரையீரல் சம்மந்தமான மூச்சு சம்மந்தமான விஷயங்கள் அப்பப்போ குழப்பம் கொடுக்கும். அதெல்லாம் உனக்கு சரியாயிரும். அதே மாதிரி 1க்கு 2 முறை குளிப்பு நிற்பது போல் தோன்றி செக் பண்ணி பார்த்தா ஒன்றுமில்லை இப்படியும் வந்துருச்சு. ஆனால் நிற்காமலும் கழிந்து விட்டன. உண்மையிலேயே இந்த பிறவியில் எனக்கு அந்த பாக்கியம் உண்டுமா? கிடையாதா? அது எனக்கு உண்மையாகணும். அந்த கர்ப்பத்தை சுமக்கக்கூடிய சக்தி என் உடலிற்கு இருக்கா இல்லையா என்பதும் தெரியணும். ஆனால் எங்கள் குலதெய்வத்திட்ட பிள்ளை உண்டு அப்படின்னு ஒரு நம்பிக்கை மட்டும் உள்ளத்தில் இருந்துக்கிட்டே இருக்கு. அது ஏன் தோன்றவில்லை என்ற விளக்கம் உனக்கு தேவை. கால் வந்துட்டு வா. ஆரிராரீரோ ஆரிராரீரோ. பிறக்கிற பிள்ளை ஆம்பளை பிள்ளையாக பிறக்கும். அது மருத்துவத்தில் பிறக்குமா, தெய்வீகத்தின் மகத்துவத்தில் பிறக்குமா? தெய்வீக மகத்துவத்தில் பிறக்கும். ஆடி அமாவாசைக்கு பிறகு குழந்தை ஜனனமாகும். வெற்றியாகித்தார். இந்தாப்பா. புளியரை கருப்பசாமிக்கு மனக்கவலையை மறந்து விடு மகளே. அப்பப்போ வெள்ளைப்படுதல் போன்ற பிரச்சனைகள் உடம்புல இருக்கும், எல்லாம் மாற்றித்தார. வேற என்னடா வேணும்? வாயு ஒன்றுமே செய்யாது. சந்தோஷமா இருப்போம். ஐயன் கர்ப்பசாமிக்கு மகனை பற்றி கேட்க வந்தது யாரு? என்னப்பா கட்சியெல்லாம் எப்படி இருக்கு? காலம் யாருக்காக என்ன செய்யணும் பையனுக்கு? இப்போ நைட்டெல்லாம் முடிச்சுங்கிறான், பகலில் தூங்குறான். ஒரு டிகிரி முடித்தான், அடுத்த டிகிரி போகிறதுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், அவன் ஒன்று படிக்க போகிறான்.
அவனுடைய மனநிலைகள் அப்செட் ஆகிடுது. புரியுதா? கிரகங்கள் சரியில்லை, தவறான பழக்க வழக்கமும் இருக்குது. அவன் மனத்தை நான் மாற்றி தரணும். நான் ஒரு பாட்டு பாடினேன், நீ கவனிச்சியா? வசந்த மாளிகையில் உள்ள பாட்டு. அந்த பாட்டுக்கு அர்த்தம் தெரியுமா? கால் வந்துட்டோம். எங்கிருந்து சொந்தம் வந்தது தம்பி, தவறாக நினைக்காத. உன் பையன் ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட மாட்டிக்கிடுவான். அவனை மீட்டி நான் வெற்றியாக்கி தந்துடுவேன். சரியாக 6 மாதங்களுக்குள்ள அவனுக்கு நிலையான ஒரு வேலை கிடைக்கும். ஜெயிச்சு தாரேன். நல்லா இப்போ முடியாது. தை மாதம் வேலை பேசு, நீ நினைக்கிறதுல 10% கூடுதல் கிடைக்கும். ஓ கர்மசாமிக்கு கணவன் மனைவியாக யாரும் வந்தீங்களா? என்ன வேணும்? நான் இப்போ படுத்துறேன், உனக்கு ஒன்றும் தெரியலையா? உன் பையன் படுப்பான், எந்திப்பான், ஈனி இழிப்பான். எதுவும் கேட்டா பேச முடிய, நீ ஒன்றும் எனக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை. உன் வீட்டில் இருக்கணுமா வேண்டாமாம்பான். சொல்லலாம் சொல்லையா? கால் வந்துட்டோம். என்ன நான் குறுக்கு வலிக்குன்னு படுத்த மாதிரி யாரும் நினச்சிக்கிட்டீங்களா? நீங்கள் அப்படிலாம் கிடையாது. ஐயன் கர்ப்பசாமிக்கு உன் பையனை சனி பகவானுடைய ஆட்சியால் அவன் மனம் பேதலிக்கப்பட்டு ஒரு முடிவான தொழிலும் உடல் இயக்கமும் இல்லாமல் மாட்டியிருக்கிறான். அவனை வெற்றியாக்கி புரட்டாசி 3வது சனிக்கிழமைக்கு பிறகு முழு மனிதனாக்கி வெற்றியாக்கி இருந்தால் போதுங்களா? இந்தா வேலைக்கு போவோம். இந்த வருஷமே வேலை கிடைச்சாச்சு. மாத சம்பளம் கோவில் தர்மஸ்தானத்துக்கு கூட. இந்தா புண்ணியத்தை பெறுவாய் மாதிரி. ஓ ஐயன் கர்ப்பசாமிக்கு சிவகாசி. எந்த ஊருடா? சிவகாசி பக்தர். சிவகாசி இன்னொரு தரம் கும்பிட்டு வாடா தம்பி. இன்னொரு தரம் கும்பிட்டு வா. பிங் 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 பிங். எங்கிருந்தோ வந்தான். என்னடா வேணும் தம்பி? ஆமாம், ஒன்றும் தெரியாக்கட்டும். ஏதாவது போலீஸ் விசாரணை கேஸுகள் எதுவும் வந்துச்சாடா? போலீஸ் கேஸ் விசாரணைகள் எதுவும் வந்துச்சா? என்ன கேஸுடா அது? நீ என்ன வயசுக்குள்ள அங்கே போய் சண்டைப்பட்ட? எலி போடா, கால் வந்துட்டோடா, போடா போடா. இங்கிவனை நான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் ரெங்கன். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 3 வருஷமாக வறுமை தாண்டவம் ஆடுவது போல வேதனையும் கடன்களும் வீட்டுக்குள் ஒற்றுமை இல்லாத மனக்குறைகளும் நடந்துக்கிட்டு இருக்கும். செய்வனை யாரும் வச்சுருப்பாங்களோன்னு ஒரு சின்ன மண்டை குழப்பம். அப்பப்போ சில சமயத்தில் கண்ணுக்கும் தெரியுது, மனத்துக்கும் தெரியுது, தானே குழம்பிக்கிடுறவன். யாரோ வச்சுட்டாங்க ஐயா, வச்சுட்டாங்க. உண்மையா இல்லையாடா? கால் வந்துட்டுவான். சொன்னபடி கேட்பான், துணிமணிகள் காத்திடுவான். சின்ன குழந்தைக்கு சிங்கார வீட்டுக்கு வடக்கு புறம் கருவேர முள்ளுக்காடு. அந்த காட்டுக்கு அந்த புறம் பிரதானமான சாலை இருக்கா இல்லையாடா? இருக்கு. 1 2 3 4 எரும மாடும் பசு மாடும் மேய்கின்ற இடமாடா. அந்த பகுதியை வடக்கு திசைக்கு போய் பார்த்தா கன்னிமாரம்மன் இருப்பாங்களடா. அது பக்கத்தில் போய் பார்த்தேன், முனீஸ்வர சாமி முண்டிக்கிட்டு இருப்பாருடா. அதையெல்லாம் பார்த்துட்டு வந்த பிறகுதான் உன் வீட்டுக்கு செய்வன இருக்குன்னு நான் சொல்லுதுண்டா தம்பி. கால் விட்டுவான். பற்று மிகுந்து வர பார்க்கின்றேன், கண்ணனால் பெற்று வரும் நன்மையெல்லாம். விளையாட்டு இல்லை மகனே,
அந்த தீவினைகளை நான் தீர்த்து உன்னை வெற்றியாக்கித்தாரேன். கோயம்புத்தூரில் ஒரு நண்பருக்கு சொன்னேன், உன் வீட்டு பக்கம் தகடு இருக்கு, உன் கண்ணுக்கே தெரியும், நீ எடுத்துருவாடான்னு. எடுத்து போட்டுட்டு இன்றைக்கி தான் கோயிலுக்கு வந்திருக்கான். அதே மாதிரி உன்னுடைய வீட்டுக்கு வடபால் பின்புறத்தில் சுடுகாட்டு சாம்பலும் எழுதி வைச்ச தகடும் முட்டை தோடும் கிடக்கும், உன் கண்ணுக்கு தெரியும், எடுத்து வா மகனே. ஓ மாத்தித்தார, போயிட்டு வா, ஆனந்தமாக இரு, போ. கர்மசாமி, என் பிள்ளையினுடைய எதிர்காலம் எனக்கு தெரிய வேண்டும் என்று கேட்டு வந்த மங்கை யாரு? வா. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் காணன்றாங்க. வா தாத்தாட்டா வா, உட்கார் மணி, உட்கார் 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 உட்கார். உட்காருங்க ஐயா. உட்கார முடியாதுன்னா நினைக்கணும். உன் பிள்ளையினுடைய ஆத்மாவை அளந்து பார்த்தேன். சனி பகவானுடைய சூட்சமமான சக்தியின் காரணத்தினால் நரம்பியல்களும் மன இயல்புகளும் பாதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு அறுவை சிகிச்சையோ வேறு எந்த விஷயமும் தேவையில்லை. 1.25 வருஷத்தில் சுய நினைவுகளையும் சுயமான கவனத்தையும் பேச்சுவார்த்தைகளையும் பெற்று முழு மனிதனாக காட்சியளிப்பான். கருப்பசாமிக்கு கால் வந்துட்டு வா. ஏய் சசாந்துங்க வாடா. என்ன பேரு? சொல்லுவாங்க. இந்தாமா கர்மசாமிக்கு உன் பிள்ளைக்கு எந்த ஆபத்தும் இல்லை, வளர்ந்துருவான், நல்லா வருவான். வா வாடா. இந்தா கர்மசாமி நல்லா இருக்கு. ஓகே இந்தா மகனே, எந்த பிரச்சனையும் இல்லைம்மா. உன் பேர் என்ன? ஓ மெல்ல மெல்ல அப்படி அடக்கமாகி மயங்கிடுவான். உங்கள் சொல்லுக்கு கரெக்ட் ஆகிடுவான். சக்தியே வாழ்க. கர்மசாமிக்கு அடுத்த வாரம் என்னை வந்து பார், காப்பாற்றுறேன். போ சாப்பிட்டு போங்க. அறவுரையா பேராங்க. டிங் டிங். ஐயா கர்மசாமி, என் மகனும் நல்லாகணும், என் தொழிலையும் வளர்த்து தரணும்னு கேட்டு வந்தவங்க. அடுத்து திருமணம் சொந்தமாக யாரும் கேள்வி கேட்டு வந்தீங்களா? சிவா எனக்கு தான் புரியுறேன்.